சிந்தனைகள் நிலைகூறும் நெறியானது, கடமைகள் பலம் சேர்க்கும் களமானது, உறவுகளை உயர்த்தும் காரியம் அனைத்தும் வாழ்த்தும் நல்வழிகளானது, போற்றும் உணர்வாளர்கள் ஒன்று சேரும் பொழுது மனிதமே பதமாகி மனம் வீசும் மலரானது. பரம்புமலை தமிழ்ச்சங்கத்தின் வாழ்த்துக்களே வானவர் கூற்றாகி இங்கு வரலாறு படைத்தவர்களின் இதயங்களுக்கு நல் கீதமானது. நன்றி, வணக்கம். பரம்புமலை தமிழ்ச்சங்கத்தின் புதுவை மாநில பொறுப்பாளர், தகவல் மற்றும் செய்தி ஒருங்கிணைப்பாளர் பா. மாதவன். நன்றி ஐயா. நன்றி ஐயா. தொடர்ந்து பல சேவைகளை செய்வது, மாணவர்கள் மத்தியில் தன்னை முன்னிறுத்துவது மட்டுமல்லாமல் மாணவர்களை உயர்த்திக் கொண்டிருக்கும் சாதனையாளர் கிறிஸ்துராஜ் அவர்களும், சமூக சேவை செய்து கொண்டும் சகோதரி பாக்கியா அவர்களும் மேடைக்கு வரும். அமர்ந்திருப்பவர்கள் யாராவது விருது வரவில்லை என்றால் தகவல் தரவும். யாருக்காவது விருது வரவில்லைங்களா? ஐயா இங்கே பாருங்க. மேல்நிதி தமிழ் மன்றத்துடைய தலைவரும், அன்னை சாரதாமணியினுடைய அறக்கட்டளைய தலைவரும், பாரதியார் பிறந்த நாளில் தொடர்ந்து 10 மணி நேரம் 10 நிமிடங்கள் ஒரு மாபெரும் சாதனையை நடத்தியது மட்டுமல்லாமல் தொடர்ந்து 2 ஆண்டுகளாக இணைய வழியில் பல்வேறு சாதனைகளை செய்து வருகிறார்கள். அவர்களுக்கு இப்போது எங்கள் பேராசிரியர் ஐயா அவர்கள் விருது வழங்கி சிறப்பிப்பார்கள். மைக்கில் சொல்லி பாருங்க. புதுக்கோட்டையிலிருந்து வந்திருக்கும் ஆசிரியர் சாதனையாளர் மகாம் அவர்கள் வாழ்த்துரை வழங்கி சிறப்பிக்க வேண்டும். அனைவருக்கும் வணக்கம். வள்ளுவன் குரலின் மனம் பறிகொடுத்தேன், கொடுத்தேன் வாழும் வகை அறிவதற்கு தினம் படித்தேன். சித்தன் வள்ளுவனின் திருநறியை உலகம் பற்ற அவன முறை வழிபடியே. ஊழல் உலகினிலே உள்ள பொறாமையிலே அல்லலொரு மக்களிடம் அமைதி அடைத்திடவே தினம் ஒரு குரல் படிப்போம், எளிதில் நாம் திளைப்போம். மனம் அதை செம்மை செய்தே மனிதனாய் வளம் வருவோம். அன்பு அறத்துடனே பண்பு திறத்துடனே இன்சொல் ஈக செய்வோம் நல்ல குணத்துடனே. தாளாண்மை வேளாண்மை ஊராண்மை சான்றாண்மை பிறன்மனை நோக்காத பேராண்மை நாமறிவோம். நீரின்றி அமையாது உலகென தினமும் உணர். வேர்தானே பொய்யாமை வாழ்க்கை பயிரை வளர். இல்லறத்தை நல்லறமாய் ஆக்கிட தொடர்ந்தும் பயிர் தானம் தவண்டிருமை
அரிய மேலும் தேசிய நூலாக இருக்க தகுதியுடன் இருப்பது ஒன்றேதான், அது நம் திருக்குறளே. சோர்விலா முழங்கி இதை உலகிற்கு அறிவிப்போம், போரிலா சமுதாயம் நிலவிட வழிவகுப்போம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். அடுத்து இணைகின்ற அன்னைக்கு வணக்கத்தை கூறி, எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சல் வேண்டும், தெளிந்த நல்ல அறிவு வேண்டும் என்னும் பாரதியின் கவிதைகளை தொடுத்து இன்று இங்கு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆண்டு விழாவினுடைய நிறைவு விழா, 5ஆம் ஆண்டினுடைய தொடக்க விழா என்று இருபெரும் விழாக்களாக வேலூர் முத்தமிழ் சங்கம் மற்றும் பல்லடம் முத்தமிழ் சங்கம் சேவை குழுமங்கள் இணைந்து நடத்துகின்ற இந்த விழாவிற்கு வருகின்றிருக்கக்கூடிய அத்துணை தமிழ் ஆளுமைகளுக்கும் எனது தமிழ் வணக்கத்தை உண்டாக்கிக் கொள்கின்றேன். வெற்றி வேண்டுமா போட்டு பாரடா எதிர் நீச்சல், வெற்றி வேண்டுமா போட்டு பாரடா எதிர் நீச்சல் அப்படின்னு ஒரு அழகான திரைப்பட பாடல் இருக்கிறது. அதற்கு இணங்க இன்று சேவை ஐயா அவர்களுடைய திருமகனார் வெற்றி அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்தினையும் இந்த நேரத்திலே கூறிக்கொண்டு, அவருக்கு இன்னும் பல வெற்றிகள் வந்து சேர வேண்டும் எனவும் வாழ்த்தி, மிக சிறப்பான இந்த ஒரு விழாவிலே இங்கு எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்றால், சாதாரண ஆசிரியராக இருந்த என்னை இங்கு சாதனை ஆசிரியராக மாற்றி காட்டியிருக்கின்றார் சேவை குழுமத்தின் நிறுவனராகிய பெருமதிப்பிற்கு மரியாதைக்கு உரிய அன்பு சகோதரர் திரு சே. வெங்கடேசன் ஐயா அவர்களுக்கு இந்த நேரத்தில் எனது நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். என்னை மேலும் மேலும் இங்கு ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தி பல சாதனைகளை செய்ய வைக்க தூண்டுதலாக இருந்த அன்பு சகோதரி வேலூர் முத்தமிழ் சங்கத்தின் நிறுவனர் பெருமதிப்பிற்கு மரியாதைக்கு உரிய டாக்டர் சி. கலைவாணி சகோதரி சாதனை பெண். இவரை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், சிட்டுக்குருவி சின்னதாகத்தான் இருக்கும், தூக்கணாங்குருவியும் சின்னதாகத்தான் இருக்கும். ஆனால் சிட்டுக்குருவியினுடைய வலிமை பெரியதாக இருக்கும், தூக்கணாங்குருவியும் சிறியதாக இருக்கும். ஆனால் அதனுடைய கூடு, அங்கே மர இலைகளில் கட்டக்கூடிய அந்த கூடானது எத்துணை காற்று அடித்தாலும் அந்த கூடானது விரிந்து செல்லாது. அப்படிப்பட்ட வலிமை உடையது அந்த குருவினால் கட்டப்படக்கூடிய கூடு. அதுபோலதான் கலைவாணி பார்ப்பதற்கு வேண்டுமானால் சிறியவளாக இருக்கலாம். அவர்களுடைய சாதனை என்பது அளப்பரிய சாதனையாக இங்கு இருக்கின்றது. அவர் மட்டும் உயரவில்லை, இங்கு மற்றவரையும் உயர்த்தி சாதனையாளராக உயர்த்தி காட்டியிருக்கின்றார். அவர்களுக்கும் இந்த நேரத்தில் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கே எண்ணற்ற பல குழு சாதனைகளை நான் பங்கு பெற்றிருந்தாலும், முதலாக எனது பள்ளி மாணவர்களை வைத்து 6.5 மணி நேரம் தொடர்ந்து அவர்களை வாசிக்க வைத்து ஒரு சாதனையை எங்கள் பள்ளியின் மூலமாக நாங்கள் வந்து செயல்படுத்தினோம். அதற்கு இங்கே இருக்கக்கூடிய சாதனையாளர் வெங்கடேசன் அவர்களும் சாதனையாளர் கலைவாணி சகோதரி அவர்களும் பெரும் உறுதுணையாகவும் வழிகாட்டியாகவும் இருந்தார்கள். அவர்கள் அங்கு வந்து சொன்னது, எங்க கல்வி அலுவலர்கள் எல்லாம் வந்திருந்தார்கள், பெற்றோராசிரியர் கழகத்திலிருந்து வந்திருந்தார்கள், அத்துணை பேரும் இங்கே வந்திருந்தார்கள். அவர்களின் முன்னிலையில் அவர்கள் கூறியது, அந்த மாணவர்களை வைத்து ஒரு சாதனை செய்த முதல் சாதனையை செய்து, அதன் பிறகு தனி சாதனையாக 4 சாதனைகளை செய்து இங்கு ஒரு சாதனை பெண்மணியாக நின்று கொண்டிருக்கிறேன் என்றார். அதற்கெல்லாம் இவர்கள் தான் எனக்கு பக்கபலமாக இருந்தார்கள். இதை அவர்கள் சொன்னது போல இங்கு இருக்கக்கூடியவர்கள் பெரும்பாலானவர்கள் வந்து சாதனை செய்தவர்களாக தான் இருக்கிறார்கள். அப்படி ஒரு சில பேர் செய்யாமல் சாதனையாளர்களாக இல்லாமல் இருந்தால் வரும் ஆண்டிலே அனைவரும் சாதனையாளர்கள் என்ற பெயரோடு தான் இந்த கட்டடத்திற்குள் இருப்போம், தமிழ் சங்கத்திற்குள் நிறைந்திருப்போம் என்பதை கூறிக்கொண்டு
வாருங்கள், இவர்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்க வேண்டும். இங்கே இவர்களுடைய இந்த பேச்சுதான் இன்று சிறப்பாக இன்று இருக்கப்படுகிறது. இவர்தான் இன்று சிறப்பு விருந்தினர் இங்கே. சொல்லுங்கள். வணக்கம் சொல்லுங்கள். அனைவருக்கும் வணக்கம் சொல்லுங்கள். அனைவருக்கும் வணக்கம். இன்று இந்த நிகழ்வை சிறப்பாக முன்னெடுத்துக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் எங்களுக்கெல்லாம் இப்படியான ஒரு வாய்ப்பையும் களத்தினையும் கொடுத்து இணைந்து இரு பெண்களாக தனியாக நடத்த முடியாத சூழ்நிலை எங்களோடு இணைந்து செய்கிற ஒரு வாய்ப்பினை கொடுத்து எங்களை மேலும் மேலும் உயர்த்தி அனைவரை அழகு பார்த்து கொண்டிருக்கிற சேவை ஆல் இந்தியா குழுமத்தினுடைய நிறுவனர் உலக சாதனையாளர் சே வெங்கடேசன் ஐயா அவர்களுக்கு சாதனை இமயம், சாதனை வேந்தர், சாதனை இளவரசர் என்றெல்லாம் போற்றப்படுகிற ஐயா அவர்களுக்கு வேத பல்லடம் சார்பாக சாதனை இமயம் மற்றும் ஸ்ராராயணன் என்கிற விருதினை வழங்கி சிறப்பிக்கிறோம். அடுத்து இன்று பிறந்தநாள் காண்கிற வெற்றி அவர்களை மேடைக்கு அழைத்து ஆல் இந்தியா சேவை குழுமத்தின் இளம் CEO, அத்லெட்டிக் வீரர், செஸ் வீரர், தேசிய அளவில் இருக்கக்கூடியவர், அவருக்கும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்து பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். தாமரை செல்வி அவர்களும் மேடைக்கு வருக. கோகுல் மேடைக்கு வருக. Happy birthday to you. Happy birthday to you. Happy long life to Whitney. Happy long life to Whitney. May God bless you, Whitney. May God bless you, dear. May God bless you, Whitney. May God bless you, Whitney. இப்போ நில்லுங்க, அப்படியே நில்லுங்க. அரங்கினிறை ஆளுமைகள் அனைவருக்கும் வணக்கம். ராஜலட்சுமி சுபாகரன், நாகர்கோவிலில் இருந்து. ஆறாரும் படித்தாலும் ஆழ்ந்துதான் போய்விடுவார். வேறெதுவும் தெரிந்துவிட்டால் வேண்டாம் என கொள்வாரோ? வேண்டும். ஓரறிவுக்குள் முதல் ஓராத மனிதன் வரை. மன்னித்துக் கொள்ளுங்கள். அரங்கினிறை ஆளுமைகள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வது ராஜலட்சுமி சுபாகரன், நாகர்கோவிலில் இருந்து. திருக்குறள் ஒரு தேசிய நூல். ஆறாரும் படித்தாலும் ஆழ்ந்துதான் போய்விடுவர். வேறெதுவும் தெரிந்துவிட்டால் வேண்டாம் என கொள்வாரோ? ஓரறிவுக்குள் முதல் ஓராத மனிதன் வரை ஆராய்ந்து வடித்த குறள் அவகாசம் பொதுவன்றோ? தன்னின்று உரைத்தாலும் தள்ளி நின்று சிந்தித்தாலும் முன்னின்று பார்ப்பவர்க்கும் ஜோதியது ஒன்றல்லவா? முன்னெழுதி வைத்தாலும் முன் யோசனையாய் வகுத்தது பின்னாடி வருபவர்க்கும் பயனொரு புதையது. மீழி விழுங்கி மேம்பெறும் நாடு போற்றி மெல்லிய ஆக்கையின் மருந்தும் கொடுத்து
மதித்தவர் பெருமையும் மக்கள் பேரும் நலனும் மாண்புற உரைத்த மாதான வங்கியின் வாயுரை வாழ்க்கை மறுத்திடாமல் இயக்குங்கள் தேசிய நூல் என்றேன். நல்லதொரு வாய்ப்புடைத்தமைக்கு நன்றி பாராட்டி இடம் சாருகிறேன். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் இந்த தஞ்சை வாசலின் வணக்கம். அந்த தஞ்சை கோவில் கோவிலும் இருக்கும் என சொல்லி நான் எழுதிய சிறு பாரதியார் பாடலை சொல்லி உரைக்க வருகிறேன். பெண்மகளும் கொண்டதின் தலையலங்காரம் உனக்கு ரொம்ப என்பது எழுதுவது உனக்கு தொழிலாய் என் எழுத்துக்கு நீ உயிர்த்தந்தாய். வாழ்க பாரதி, வாழ்க பாரதம், வாழ்க பாரதம், வாழ்க பாரதம். நான் இப்போ விருது வாங்கினது வந்து ரொம்ப பெருமையாக இருக்கு. இருந்தாலும் நான் சில நிகழ்வுகளை சொல்லாக்கப்படுறேன். அதாவது அந்த வெங்கடேசன் அந்த வெங்கடேசன் வந்து நம்ம இடத்துல பொருள் தான் வாங்குவார். இந்த வெங்கடேசன் அப்படி கிடையாது, அவர் விருதாக நம்மளுக்கு கொடுப்பாரு. அதே மாதிரி கலைவாணி அம்மா கையில் வந்து வீணை, இந்த கலைவாணி கிட்ட எப்பவுமே நம்மளுக்கு விருது கொடுக்கறதுக்கான ஒரு சான்றிதழ் என்ன இருக்கும். அதே மாதிரி இவங்க 2 பேருமே எந்த விழாவுக்கு வந்தாலும் ஸ்டேஜே உட்காரனால இதுவாக தான் இருக்கும். அதே மாதிரி ஒரு வாட்டி கோயம்புத்தூருக்கு வந்தாங்க ஒரு விழாவுக்கு, நானும் வந்துருக்கு. அந்த விழாவை பார்த்தா ஒருத்தருக்கு விருது கொடுக்கணும்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. கூட்டிகிட்டு போனால் அங்கே போனால் ஒரு பால் கடை, வெளியே பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் ஒரு பால் கடை பக்கத்தில் விருது அவருக்கு சாதனையாளர் வந்துருக்காங்க. அதுவும் யாருக்கு எங்கையாக வந்துருக்காங்க. சமூகத்துக்கு வந்தது அவங்க, போட்டது அவங்க, என்ன செஞ்சது அவங்க. ஆனால் விருது மட்டும் நான் கொடுக்கணும், இது என்ன கொடுங்கப்பா. அதே மாதிரி வந்து மகன் கலைவாணிக்கு வந்து டீ கடையில் கொடுத்தாங்க. அவங்க சொல்லி தான் கேள்விப்பட்டிருக்காங்க. அதே மாதிரி நிறைய பெருமைகள் அவரை பற்றி சொல்லிட்டே இருக்கலாம். ஒரே ஒரு நிமிஷம் அவர் பர்மிஷன் கேட்டுக்கிட்டு நான் சொல்றேன். பெரிய சக்தி தாங்கச்சா ரைட் டைம்